திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த இளைஞர் பிடிபட்டார். செங்கம் அடுத்த நாச்சிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த 27 வயதான லோகேஷ் தனது வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியில் மறைமுகமாக 2 கஞ்சா செடிகளை வளர்த்து வருவதாக தகவல் வெளியானதை அடுத்து அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதில் 2 அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்த 2 கஞ்சா செடிகள் அழிக்கப்பட்டன. வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த வழக்கில் லோகேஷ் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை முழுமையாக செயலிழந்து விட்டது என்பது குக்கிராமங்களை சேர்ந்தவர்களுக்கும் தெரிந்துவிட்டதால் இளைஞர்கள் துணிந்தே குற்ற செயல்களில் ஈடுபடும் அவலம் ஏற்பட்டுவிட்டதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் 2 பேர் பிடிபட்டனர். மாவட்டம் முழுவதும் போதை மாத்திரை மற்றும் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் பச்சாம்பாளையம் 4 ரோடு பகுதியில் சுற்றித் திரிந்த 2 இளைஞர்களை பிடித்து விசாரித்ததில் போதை மாத்திரையை ஒருவருக்கு விற்பனை செய்வதற்காக நின்று கொண்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரும் பிடிப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 40 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அவர்கள் படைவீடு மற்றும் பச்சாப்பாளையம் கிராமங்களைச் சேர்ந்த கிரிகரன், முருகேசன் என்பது தெரியவந்தது. இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் ஜங்ஷன் அருகே போதை மாத்திரைகள் வைத்திருந்த 6 பேர் பிடிபட்டதுடன் அவர்களிடமிருந்து 760 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜங்ஷன் அருகே சந்தேகத்திற்கிடமாக சுற்றிக் கொண்டிருந்த 6 பேர் கொண்ட கும்பலை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் 760 போதை மாத்திரைகள் இருப்பது தெரிய வந்தது. 6 பேரும் பிடிபட்டதுடன் அவர்களிடமிருந்த போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் சேலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சந்தோஷ், தட்சிணாமூர்த்தி, அர்ஜுனன், தனிஷ், தங்கபாண்டியன், பிரசாத் என்பதும் அவர்கள் போதை மாத்திரை விற்பனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதை மாத்திரைகள் விற்பனையில் இளைஞர்கள் துணிந்தே ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 சிக்கிய நிலையில் 6 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மலையம்மன் கோவிலுக்கு செல்லும் சாலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜீவா, தியாகதுர்கம் அபினாஷ், பரத் ஆகிய 3 6 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். இதைக் கண்டு ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சாவின் பிடியில் தமிழகமே தஞ்சமடைந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல் பாக்கத்தில் ஜிஜே மல்டிக்ளேவ் பகுதியில் கழிவுகளை எரிக்கும் நிலையம் உள்ளது. இங்கு 4 கோடி ரூபாய் மதிப்புடைய 3520 கிலோ கஞ்சா மற்றும் 250 கஞ்சா சாக்லேட் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டன. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறிவிட்டதற்கு நாள்தோறும் பிடிபடும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சாட்சியாக மாறியுள்ள நிலையில் கழிவுகள் எரிக்கும் நிலையில் டன் கணக்கில் கஞ்சா பொருட்கள் எரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினால்தான் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் என்ற நற்பெயர் கிடைக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர்.